நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு பதிலாய் தேவனுடைய ஆலோசனை வார்த்தையாய், ஏனெனில் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு சகோதரி அழைத்து ஞானஸ்தானத்தை குறித்து விளக்கம் கேட்டார்கள். ஸோ அவருடைய சபைக்கு தேவைப்படுகிறது என்றும் சிலர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் வேண்டும் என்றும் கேட்டார்கள். நான் அவர்களுக்கு சில காரியத்தை தெளிவுபடுத்தினேன். பின்பு அவர்கள் இதை வருகிற நாட்களில் உங்கள் சேனலில் ஞானஸ்தானத்தை பற்றி ஒரு தெளிவும் ஒரு விழிப்புணர்வுக்கு ஆலோசனையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த கால ஓலை அதற்கான ஆலோசனை வார்த்தையாய் ஒரு வார்த்தையை வாசித்து ஞானஸ்தானத்தை குறித்து நான் அறிந்ததும் நான் பார்த்ததும் நான் கேட்டதுமான காரியத்தை எங்களுடைய ஊழியத்தின் அனுபவத்திலிருந்து சிலவற்றை அந்த ஊழியக்கார சகோதரிக்கும் மற்றும் இதை பார்க்கிற உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக உங்களுடைய ஸ்தான அறிவை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, நாம் வாசிக்க கேட்டதான வார்த்தை யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசுவும் இயேசுவுக்கு முன்பு ஜனங்கள், அங்கே இருந்த ஜனங்கள் யோவான் ஸ்நானகனுடைய செய்தியை, அவன் பேசுகிற வார்த்தைகளை, அவன் பிரசங்கத்தை கேட்டு உணர்வடைந்தவர்கள். கேட்டவர்கள் எல்லாரும் இல்லை, யாருக்கெல்லாம் அந்த வார்த்தை இருதயத்தில் குத்துண்டதோ, யாரெல்லாம் நான் ஒரு பாவி என்று உணர்ந்தார்களோ, அந்த உணர்வடைந்த அந்த ஞானமடைந்தவர்கள் யோவானிடத்திலே தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஸ்தானம் பெற்றார்கள். ஏனெனில் அவர்களிடத்தில் இப்போ ஸ்தானத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு குடும்பம் ஆர்சி பேக்ரவுண்டிலிருந்து பல போராட்டத்து நிமித்தம் சபையை தேடி வந்து இப்பொழுது ஜெபித்து சுகமாக இருக்கிறார்கள். ஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவர்களிடத்தில் எழுமின கேள்வி, சிறு பிராயத்திலே நாங்களெல்லாம் ஸ்தானம் பெற்றோம் என்றும் ஸ்தானம் கொடுத்தோம் என்றும் சொல்லுகிறார்களே, பின்பு ஏன் இந்த ஸ்தானம் என்று கேள்வி எழும்பினது. கேட்கிறதான நமக்கும் கூட பல நேரங்களில் தெளிப்பு ஸ்தானம், குழந்தை ஸ்தானம் என்று வித்தியாசங்கள் ஒவ்வொருவருடைய அறிவுக்கு ஏற்ப அதை செய்தார்கள். கொரோனா காலத்தில் எல்லாரையும் தண்ணியில் முக்க முடியாதுன்னு பக்கெட்டில் தண்ணியை வச்சுட்டு அதில் ஸ்தானம் கொடுத்தார்கள். இதெல்லாம் அவரவர்களுடைய சொந்த விருப்பத்தின்படி ஜனங்களை திருப்திப்படுத்த, இல்லையெனில் அவர்கள் கேட்பதற்கிணங்க துரித காலங்களில் செயல்பட்ட காரியங்கள். வேத அடிப்படையில் வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம் ஞான ஸ்தானம். ஞானமடைந்த பின்பு ஸ்தானம் எடுக்க வேண்டாம். நாம் தினமும் ஸ்தானம் பண்ணுகிறோம், குளிக்கிறோம். அதல்ல, கன்னடத்தில் குளிப்பதற்கு வேற ஸ்தானம்தான். நாம் தண்ணீரில் மூழ்கி எழும்புகிறது. ஞானமடைந்த பின்பு தன் பாவங்களை அறிக்கையிட்டு உணர்வடைந்து பிறருக்காக, திருமணத்துக்காக, இல்லை ஏதோ ஒரு நற்காரியங்களுக்காக, யாரையோ பிரியப்படுத்துகிறதற்கானது அல்ல ஸ்தானம். கேட்கிற செய்தி, ஊழியக்காரர் பேசும்போது சபையிலே நீங்கள் கேட்கிறதான தேவனுடைய வார்த்தை, இல்லையெனில் நீங்கள் வேதம் வாசிக்கும் போது இந்த வார்த்தை உங்களை தொடுமானால்,
இந்த வார்த்தை உங்களை உணர்த்துமானால் அவ்வார்த்தைக்கு செவி கொடுத்து அவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஸ்தானம் பெற வேண்டும். ஸ்தானம் எடுத்தவர்களுக்கு அந்த அனுபவம் உண்டு. ஸ்தான தொட்டியிலே வைத்து ஊழியக்காரர் கேள்விகளை கேட்பார்கள். அதற்கெல்லாம் நீங்கள் ஆம் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் மாத்திரமே ஸ்தானம் கொடுக்கப்படும். அப்போ அந்த அறிவு நமக்கு வேண்டும். அந்த தெளிவு முதல்ல ஸ்தானம் எடுக்கிற நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஸோ இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதை இந்த நேரத்துக்குள் சுருக்கி நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் எனக்கு தெரிந்த காரியத்தை நான் இதில் பகிர்ந்து கொள்ளுகிறேன். பேப்டிசம், ஞானஸ்தானம் என்றால் மூவ் ஃப்ரம் டெத் டு லைஃப். பாவத்தில் மரித்து கிடந்த நாம் நீதிக்காக பிழைக்க, பாவமற்ற மனிதனாய் இந்த பூமியில் வாழ்வதற்கு இந்த ஸ்தானம் நமக்கு உதவி செய்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாயினை பாவத்தில் கற்பம் தரித்தாள், துர்க்குணத்தில் உருவானேன். சம்பவம் வேற. ஆனால் இந்த பூமியில் பிறக்கிற ஆண் ஆனாலும் பெண்ணானாலும் ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் பாவத்தில் பிறக்கிறோம். வேதமுக்கு தெளிவுபடுத்துகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டுமானால் வாயில் நாம் அறிக்கை செய்கிறவர்களாயும் ஸ்தானம் பெறுகிறவர்களாயும் இருக்க வேண்டாம். அறிக்கை செய்தால் போதும் என்ற கேள்வி வரும். நான் கேட்கிறேன், நாம் மனிதர்கள் பாவத்தில் பிறந்தோம். இயேசு தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். அவர் மேசியா என்றும் கிறிஸ்து என்றும் அடையாளப்படுத்தப்பட்டார். அடையாளம் கண்டார்கள். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கிரியை, அவருடைய ஞானம், அவருடைய வழிகள், அவருடைய பேச்சு ஒவ்வொன்றும் இவர் பரத்திலிருந்து இறங்கின பிதாவின் குமாரன் என்பதை அடையாளப்படுத்தினது. இப்படி அடையாளப்படுத்தப்பட்டதான கிறிஸ்து இயேசு ஏன் ஸ்தானம் பெற்றார்? காரணம், அவர் பாவம் செய்ததினால் அல்ல, அவர் பாவியாய் பிறந்தார் என்பதனால் அல்ல. அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தாவினாலே கற்பம் தரிக்கப்பட்டவர். ஆதலால் அவர் ஸ்தானம் எடுத்தது மனிதன் ஸ்தானம் பெற வேண்டும். அவருடைய இரத்தம் பரிசுத்தம், அவருடைய வித்து பரிசுத்தம், அவருடைய பேச்சு, அவருடைய நடை, அவர் பார்வை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தம் வெளிப்பட்டது. அவருக்கு ஸ்தானம் அவசியமில்லை, அவசியமற்றது. ஆனாலும் அவர் ஸ்தானம் எடுத்ததற்கான காரணம், மனிதன் ஒவ்வொருவரும் ஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதற்காய், தன்னை பின்பற்றுகிறவர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு மாதிரியாக. அதை தான் யோவான் நிருபத்தில் எழுதும்போது சொன்னுகிறான், இயேசு நடந்தபடியே, அவர் நடந்தபடியே அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் நடக்க வேண்டும். கேட்கிற நீங்கள் யாராகிலும் இப்படி ஸ்தானம் பெறாமல் இருப்பீர்களானால் இந்த ஞானத்தை அடைந்து உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஸ்தானம் பெறுங்கள். அப்படி நாம் ஸ்தானம் பெறும்போது நாம் பாவம் செய்ததனால் பாவி அல்ல, பிறப்பே பாவமாயிருக்கிறது. முந்தின மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம் அவர்களை தேவனை விட்டு பிரித்தது, ஏதனை விட்டு தூரப்படுத்தினது. வேதனையும் சாபத்தையும் அவர்கள் சுமந்தார்கள். அது நின்று விடுதலையாக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி உங்களையும் என்னையும் நேசித்து அவருடைய ஜீவனை சிலுவையில் கொடுக்க வைத்து நம்மை மீட்டெடுத்தார். அவர்தான் நம்முடைய இரட்சகர், அவர்தான் உங்கள் பாவ பரிகாரி. அவருடைய இரத்தம் உங்களை சுத்திகரிக்கும் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம்தான் ஞானஸ்தானம். ஸ்தானம் பெற்றவரெல்லாம் கிறிஸ்தவன் அல்ல. எவன் ஒருவன் பாவத்தை அறிக்கையிட்டு அப்பாவத்துக்கு திரும்பாமல், அப்பாவத்தின் வழிக்கு போகாமல், தான் செய்து
பாவம் என்பதை உணர்ந்து அறிக்கையிட்டு எவன் ஒருவன் அதை விட்டுவிட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவின் பின்னே நடக்கிறானோ அவன்தான் கிறிஸ்தவன். இந்த உலகத்தில் கிறிஸ்தவ விரோதிகள் ஸ்தானத்தை தடுக்கிறார்கள். ஸ்தானம் பெற்றவன் தான் கிறிஸ்தவன் இல்லை. அடையாளத்துக்கும் திருமணத்திற்கும் ஏதோ ஒன்றுக்காக ஸ்தானம் பெறுகிற கூட்டம் பெருகி இருக்கிறது அல்ல. இது பாவத்துக்கு மரித்து நீதியின் தேவனாம் கிறிஸ்துவோடு பிழைப்பதற்கு, அவரோடு கூட யுகமாய் அவரோடு கூட ராஜ்யத்திலே சேர்க்கப்பட்டு வாழ்வதற்கு தெரிந்தெடுக்கப்பட்ட, இல்லையெனில் நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பாதை அது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிற ஒவ்வொருவனும் செய்ய வேண்டிய முதல் கட்டளை கடமை வேதத்தின் அடிப்படையில் நாம் ஞானம் அடையணும். கிறிஸ்து என் பாவத்துக்காய் மரித்தார் என்ற ஞானம் வேண்டாம். அவருடைய இரத்தம் என் பாவத்தை கழுவவும் என்னை பாவத்தினின்று விடுவிக்கவும் சாபத்தினின்று என்னை மீட்கவும் போதுமான இரத்தம் இயேசுவின் இரத்தம் என்பதை விசுவாசித்தால் அதை அறிக்கையிட்டு ஸ்தானம் பெற்று நாம் பிழைத்துக் கொள்ள முடியும். தண்ணீரில் இதெல்லாம் இப்படி முழுக்குவாங்க. நான் பார்த்தது, நான் இப்போ கொடுப்பதும் ஒரு கை பின் கொடுத்து அவர்களை என்ன பண்ணுவா, அப்படி சாட்சி நிமித்துவாங்க. அது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், அவர்கள் பாவத்துக்கு மரித்து திரும்பி எழும்போது நீதிக்கு பிழைக்கிறார்கள். கிறிஸ்துவோடு கூட அந்த உயிர்த்தெழுதலை, அந்த பாவ மனிதன் செத்துட்டான், இது புது மனிதன் என்று அடையாளப்படுகிறது தான் ஸ்தானமாகும். ஆதலால் இந்த ஸ்தான உடன்படிக்கையில் பிரவேசித்திருக்கிற தெய்வஜனமே, நாம் கர்த்தரோடு கூட எழுந்தவர்களாய் நாம் நடக்க வேண்டும். அவர் எப்படி மரணத்துக்கு முன்பு சீஷர்களோடு எப்படி இருந்தாரோ அப்படியே தான் உயிர்த்தெழுந்த பின்பும் அவர்களோடு கூட அவர் இருக்கிறார். இங்கே என்ன செய்தாரோ அதே தான் இங்கேயும் செய்தார். அதனால தான் எம்மாவூர் சீஷர்கள் சொல்லுவாங்க, அவர் பேசும்போதே நம்முடைய இருதயம் கொழுந்து விட ஆரம்பித்தது, நமக்குள் அனல் கொண்டது. விலகி போனவன், பின்வாங்கினவன் வார்த்தைகளை கேட்கும்போது திடப்படுகிறார்கள். தங்கள் இருதயம் கர்த்தரை தேட ஆயத்தப்படுகிறது, திரும்புகிறார்கள். விட்டு போன எருசலேமுக்கு அவர்கள் திரும்புகிறார்கள். அப்போஸ்தலர்களிடத்தில் திரும்புகிறார்கள், ஐக்கியத்துக்கு திரும்புகிறார்கள், சபை கூடுதலுக்கு திரும்பினார்கள். இன்றும் அதுதான், உயிர்த்தெழுந்த பின்பும் அவரிடத்தில் அதுதான். இப்போ நாம் அவரோடு கூட எழுந்தோமானால் அவரை போல் வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். கொலோசியர் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம். ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மரித்தொருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்தார், அடிக்கப்பட்டார். எதற்காக? இந்த வார்த்தை தெளிவுபடுத்துகிறது நம்மை. அவரோடு கூட மரித்து அவரோடு கூட எழுந்த சாயலுக்கு ஒப்பாய் கர்த்தர் இந்த ஸ்தானத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆதலால் ஸ்தானம் பெறாத யாராகிலும் இருப்பீர்களானால் தயவாய் உங்கள் ஊழியரை அணுகி முதல்ல ஸ்தானம் பெறுங்க. ஸ்தானம் பெற்றாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். இல்லைன்னா அங்கே இடமே கொடுக்க மாட்டார். தெளிவாய் சுவிசேஷங்களில் சொல்லி இருக்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் அவன் அவருடையவன் அல்ல. எங்கே கிறிஸ்தவ பேர் இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம்,
கிறிஸ்தவர்களோடு நட்பு இருக்கலாம், ஐக்கியம் இருக்கலாம், நீங்களும் ஒரு உலக கிறிஸ்தவனாய் வாழலாம். அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எல்லா டெக்னாலஜியும் மாறியும் இன்னும் வேதத்தை அவர் மாற்றவில்லை. காரணம் என்ன? சத்தியம் ஒன்றே, தேவன் ஒருவரே. இதை எழுதினவர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறபடினால் வேதத்தை எல்லாராலும் என்ன பண்ண முடியாது? வாசித்திட முடியாது. எல்லாராலும் இதை நேசிக்க முடியாது. அவர் ஒருவனை அழைத்து கொள்ளாவிட்டால், தெரிந்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் அவரிடத்தில் போக முடியாது. ஆதலால் ஸ்தானம் பெறாதவர்கள் உங்கள் ஊழியரை உடனடியாய் அணுகும்படியாய் நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஸ்தானம் பெற்றவர்கள் இந்த ஞானத்தை வளர்த்து கொண்டு இன்னும் விட வேண்டிய காரியங்களை எல்லாம் விட்டு தேவனுக்கான ஜனமாய் உங்கள் சபைக்கு பிரயோஜனம் உள்ள தெய்வ பிள்ளையாய் வாழ உங்களை அர்ப்பணித்து கொடுங்கள். நாங்கள் வேதாகம கல்லூரியில் படிக்கும் போதே சொல்லப்பட்டதான ஒரு அர்த்தமுள்ள ஒரு உதாரணம். உன் ஸ்தானம் எடுக்க ஊழியக்காரரிடத்தில் வந்தார். ஊழியக்காரர் எல்லாம் அவனுக்கு போதித்து அவரை ஸ்தானப்படுத்த தண்ணீருக்குள் கொண்டு போனார்கள். போதகர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஆமாம் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அறிக்கை கொடுத்து அவரை ஸ்தானத்தில் முழுக்கும் போது அவருடைய ஒரு கையை மேலே தூக்கி பிடிச்சிட்டாராம். மற்ற உடம்பு மொத்தம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஒரு கை மாத்திரம் உள்ளே போகல, மேலே தூக்கி நிற்கிது. எழுப்பிட்டு போதகர் அவர் இடத்துல கேட்டார், ஏயா அந்த கையை தூக்கிட்டேன்னா, இந்த கையில் தான் நான் பீடி குடிப்பேன், அதனால் என்னால் பீடி என்ன பண்ண முடியாது. சிகரெட்டையும் தண்ணியும் நான் இந்த கையில் தான், அந்த பாட்டிலையும் இந்த சிகரெட்டையும் பிடிப்பதுனால என் கையை நான் என்ன பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி மறிக்க ஒப்பு கொடுக்க முடியாது. என்ன அறிவு பாருங்க. இந்த கை எதோடு இணைக்கப்பட்டிருக்கு. இன்று பலர் அப்படி தான் நாம் செய்கிறோம். இன்னும் இப்போ நூதன உபதேசங்கள், நீ செய்த பாவங்கள், நீ இன்னும் செய்ய போகிற பாவங்களை எல்லாம் அவர் மன்னிப்பார். இங்கே மெப்படியான்னு சொல்லுவான் சாத்தானே. அவன் வருகிறான், அவன் உங்களை மன்னித்து அவன் இடத்துல உங்களை சேர்த்துப்பான். இவர்கள் சொல்வது இந்த பூமியின் வாழ்வாதாரத்தை, ஒரு கூட்டத்தை தங்கள் பக்கம் சேர்க்க, இல்லையெனில் இந்த சோஷியல் மீடியா வார்த்தையில் சொல்ல போவோமானால் தங்களுக்கான ஃபேன்ஸை தேடுகிறார்கள். பிரயோஜனமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படிப்பட்ட செய்திகளை இதுவரை நான் கேட்டதும் இல்லை. நம்மளோடு இருக்கிற ஊழியர்கள் சொல்லும்போது அதை அவாய்ட் பண்ணுங்கள் என்று சொல்லுவேன். உங்களுக்கும் சொல்லுகிறேன், சோஷியல் மீடியாவில் வருகிற எல்லாவற்றுக்கும் நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். வேத அறிவு உங்களுக்கு இருக்கிற வேத அறிவின்படி பேசுகிறவர்கள் அந்த தெளிவில் இருக்கிறார்களா என்று உணர்ந்து அவர்களோடு தொடர்ந்து பயணிங்க. அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும். எங்களுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் என் தகப்பன் ஊழியத்தில் இருந்தபோது, அப்போ நான் வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டு இருந்த அந்த காலகட்டங்களில் ஒரு பெண் பிள்ளைக்கு 12th ஸ்டாண்டர்ட் முடித்த ஒரு பெண் பிள்ளைக்கு, வாலிப சகோதரிக்கு அவர்கள் ஸ்தானப்படுத்த போகிறார்கள். ஸ்தானத்துக்கு இப்போ அந்த பெண் பிள்ளை அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு பல மாதங்கள் போராடி பல ஊழியர்களால் முடியாமல் கடைசியாக என் தகப்பனிடத்தில் வந்து தகப்பன் செபித்து தேவனுடைய ஆலோசனைப்படி அவர்களை நடத்தினார். அப்படி நடத்தும்போது இந்த அசுத்தாவி அவர்களை அலக்களித்து பேச முடியாமல் ரொம்ப போராடினார்கள். அப்போது என் தகப்பன் தேவனிடத்தில் கேட்டப்போ கர்த்தர் சொன்னாராம், அவளை கொண்டு போய் ஸ்தானப்படுத்து என்று சொல்லி. அவருடைய உறவினர் ஊழியர்கள் மற்றும் என் தகப்பனோடு இருந்த மற்ற ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து அவளை நம்முடைய கரிகாலன் சோழன் கட்டினதான அந்த டேம், கல்லணை, அந்த டேமில் அவளை ஸ்தானப்படுத்த, அங்கே தான் என் தாத்தா 1930 கட்டின சபை இருக்கிறது. அந்த சபைக்கு கொண்டு போய் அங்கிருந்து அவளை ஸ்தானத்துக்கு நடத்தினார்கள். ஸ்தான ஆராதனைக்கு எல்லா வேலையும் அங்கே நடந்தது. அங்கே இருந்த ஊழியக்காரர் கூட இப்படி ஸ்தானம் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது என்று சொல்லி வாதிட ஆரம்பித்த போது என் தகப்பன் சொன்னால், நான் தேவனுக்கு செவி கொடுக்க விரும்புகிறேன். அப்போது அறிக்கை கேட்கும்போது அவளை தூக்கிட்டு போகிறாங்க, நடக்க கூட மாட்டா, தூக்கிட்டு போகிறாங்க அவங்க மாமா. 2 ஊழியர்கள் அவரை
தோளில் கை கொடுத்து தண்ணீரில் பிடித்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஸ்தானம் கொடுக்கிற ஊழியக்காரர் என் தகப்பன் முன்னே இருக்கிறார். அங்கே அவள் இடத்துல அறிக்கை கேட்கும்போது அவளுடைய மாமா தான், ஆமாம் விசுவாசிக்கிறேன், இயேசு என் பாவத்துக்காய் மரித்தார் என்று நம்புகிறேன்னு அவர் தான் அறிக்கை கொடுத்தது. அறிக்கை கொடுத்து அவளை ஸ்தானப்படுத்தினார்கள். தண்ணீரில் முழுக்கி விட்ட உடனே நடக்க முடியாதவள் அதே தண்ணீரில் ஸ்விம் பண்ண ஆரம்பித்தார், நீச்சல் அடிக்க ஆரம்பித்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றும் அந்த ஊருக்கு நாங்கள் போவோமானா எல்லாரும் அந்த சகோதரி எப்படி இருக்காங்கன்னு விசாரிப்பாங்க. என்னை எல்லாரும் கவனித்தார்கள். தோளில் தூக்கிட்டு வந்த பிள்ளை ஸ்தானத்தினுடைய வேல்யூ, மகிமை என்னது என்பதை எல்லா ஜனங்களும் சபையும் அந்த நாளில் காண கர்த்தர் கிருபை செய்தார். இன்று அந்த சகோதரியும் தேவனுடைய ஊழியக்காரியாய் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தானத்தினுடைய வேல்யூ இதுதான். ஆதலால் ஒவ்வொருவருக்கும் ஸ்தானம் அவசியம். மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் ராஜ்யத்தை போய் சேரணும்னா, தேவனுடைய வீட்டை போய் சேரணும்னா, பரதேசி அல்ல, தேவனுடைய வீட்டை போய் சேரணும்னா ஸ்தானம் மிக அவசியம். ஸ்தானம் ஒன்றே அதற்கு வழியாக இருக்கிறது. இந்த ஸ்தானம் நாம் வரப்போகிற மணவாளனோடு ஒரு உடன்படிக்கை, நிச்சயதார்த்தம் போன்றது. ஏன் இப்படி சொல்றேன்னா, மணவாளன் வருகிறதை மணவாட்டி தான் அறிய முடியும். ஸ்தானம் பெற்றவன் தான் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு தேவனுக்கான மனுஷனாய், தேவ நீதியை செய்கிறவனாய், தேவ பிரமாணத்தின்படி நடக்கிறவனாய் இருப்பான். ஆதலால் தான் இந்த ஸ்தானம் நமக்கு தேவனோடு நாம் பண்ணுகிற ஒரு கமிட்மெண்ட், இல்லையெனில் அவரோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை. நீர் என் மணவாளன், உமக்காய் வாழ்வேன். எப்படி இந்த பூமியிலே ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை நிச்சயிக்கப்பட்ட பின்பு அந்த பெண் அந்த திருமண நாள் வரை அவள் வீட்டிலே தான் அவளை பத்திரமாய் வைத்திருப்பார்கள். இப்பொழுது போல அல்ல. இப்பொழுது திருமணத்திலே இன்னொரு மாப்பிள்ளை வருகிறார்கள். இந்த கூத்து அல்ல. அப்பொழுது வேதத்தின் அடிப்படையில் தான் முறைகளும் இருந்தது. இன்றும் அது தென்பகுதிகளிலே அப்படி தான் இருக்கிறது. பட்டணங்களிலே இவைகள்லாம் மாறிப்போனது. அதனால தான் தேவையற்ற அவலட்சணமான பல நூதனமான காரியங்கள் கிறிஸ்தவத்தில் கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. நானும் அந்த அனுபவத்தின் ஊடே கடந்து வந்த ஒரு தெய்வ மனிதன் தான். அதனால் தெய்வ பிள்ளைகளாகிய நான் அவரோடு கூட நித்திய மணவாளனோடு கூட உடன்படிக்கை செய்கிறோம் என்பதை, செய்தோம் என்பதை மறந்து விட வேண்டாம். அதுக்கு தான் அந்த ஸ்தானம். நிச்சயம் நாம் உடன்படிக்கை செய்வோமானால் மணவாளன் மணவாட்டியை தேடி அந்த திருமண நாளுக்கு அவர் வருவார், சேர்த்து கொள்ள அவர் வருகிறார். அதற்கு இது மிக அவசியமானது. ஆதலால் நீங்கள் ஸ்தானத்துக்கு உங்களை துரிதப்படுத்தும்படி உற்சாகப்படுத்துகிறேன். ஞானஸ்தானம் என்பது இரட்சிப்பு அல்ல, இரட்சிக்கப்பட்டவனுக்கான படி. அது இயேசுவினிடத்தில் வந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட்டு அவருடைய பிரமாணத்தை, சத்தியத்தை, பாவத்தோடு இருக்கிறவன் வேதம் வாசிக்க முடியாது, சத்தியத்தை கேட்க முடியாது. அதை கேட்கும் போதே ஒரு கசப்பு, வெறுப்பு உண்டாகும். ஸ்தானத்துக்கு முன்பு உங்கள் அனுபவத்தை திரும்பி பார்ப்பீர்களானால் அப்படிதான் இருந்திருக்கும். எப்பொழுது அதை முழுமையாக நாம் விட்டு விடுகிறோமோ அப்பொழுதுதான் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அந்த இரட்சிப்புக்கு பின்பு அடுத்த படிதான் ஸ்தானமாகும். ஆதலால் ஸ்தானம் சபைக்கு கூடி வருகிற இந்த பல வாலிபர்கள் ஸ்தானம் எடுக்காமலே சபையில் சிறு பிராயத்திலேருந்து வளர்ந்து வருகிற பலரை நான் கேட்டேன். சமீபத்தில் ஒரு வாலிபனை நான் பிரயாணம் பண்ணும்போது ட்ரெயினில் சந்தித்து பேசும்போது அவனும் கேட்டான். நான் அவனை கேட்டபோது அவன் சொன்னான், நான் சர்ச்சில் தான் என்னை சைல்டு டெடிகேட் பண்ணாங்க. எந்த சர்ச்சுன்னா ஒரு சர்ச்சு பேரையும் சொன்னால் அந்த போதகரையும் எனக்கு தெரியும். நான் சொன்னேன், அவங்க போதகரையும் எனக்கு தெரியும், நம்பரும் இருக்கிறது, அழைத்து பேசட்டுமா என்று சொன்னேன். தாராளமாக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ரொம்ப தெளிவாக பேசினான். ஸ்தானம் எடுத்தியான்னு கேட்டேன். ஏறக்குறைய 24 வயது ஆகிறது.
இன்னும் ஸ்தானம் எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. தம்பி, என்ன கிறிஸ்தவம்? அப்போ என்னன்னா, அவன் கேட்குறான், ஸ்தானம் எடுத்துட்டா நம்ம எல்லாற்றிலும் ஈடுபட முடியாது, ஸ்தானம் எடுத்து விட்டால் நம் பாவத்துக்கு விலகியே இருக்க வேண்டும் என்று சொல்லி. உண்மை அதுதான். ஆதலால் நீ ஸ்தானத்தை தள்ளி வைத்து இந்த உலக இன்பத்தை நீ அனுபவிப்பாயானால் நிச்சயம் கர்த்தர் அதை குறித்து உன்னிடத்தில் விசாரிப்பார், கேட்பார் என்று சொல்லி அவனை எச்சரித்தேன். சில காரியங்களை அவனும் கேட்டான், அதுக்கும் விளக்கம் கொடுத்தேன். எல்லாம் புரிந்து கொண்டு அவன் சொன்னான், வருகிற மாதத்திலே ஸ்தானத்துக்கு நான் பேசுகிறேன், அந்த சமயம் நான் உங்களையும் அழைக்கிறேன் என்று சொல்லி என்னிடத்திலும் நம்பரை பெற்றுக்கொண்டான். பிரியமான தேவனுக்கு சொன்னேன், இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல திருமணத்துக்கு நிச்சயிக்கப்படுகிறோம். அந்த நிச்சயத்தின் அனுபவத்தில் வந்தவர்களுக்கு தெரியும் அந்த மணமகனுடைய உறவு. இன்னும் அவர்கள் ஒரே குடித்தனம், ஒரே வீட்டில் லிவிங் டுகெதர், குடும்பம் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கலை. நிச்சயிக்கப்பட்டு பெண் அவள் வீட்டில், மாப்பிள்ளை அவங்க வீட்டில். அப்போது இதற்கு இடைப்பட்ட அந்த நாட்கள் இந்த பெண்ணுடைய மனம், அவளுடைய சிந்தை, அவளுடைய எண்ணம் ரெண்டு பேருக்குமே இவளுக்கு அவரை குறித்து, அவருக்கு இவளை குறித்ததான எண்ணமாக இருக்கும். அது ஒரு பாண்டேஜில் இருப்பாங்க. சேம் அதே தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்கு இந்த ஸ்தானம் மிக அவசியமானது. ஆதலால் இப்படி ஒரு நிச்சயத்தை உங்கள் நித்திய மனவாளனோடு கூட பண்ண இந்த காலவோளை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்த நீங்கள் அடுத்த லெவல், அடுத்த படி நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸ்தானம் பெற்று சபை கொடுதலில் பங்கேற்கணும். ஸ்தானம் பெற்றவர்கள் தான் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ள முடியும். யாருக்கு இன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்கு பந்தி கொடுக்குறாங்க? பெங்களூரில் நடக்கிற காரியங்கள் யார் வேணாலும், புதிதாய் வருகிற அந்த அனுபவத்தில் இல்லாத யார் வேணாலும் அந்த பந்தியிலே பங்கு கொள்ளலாம். அதில் ஒரு இடத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருந்த சபைக்கு நான் போகும்போது அங்கே கர்த்தருடைய பந்தி கொடுக்கும்போது அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறா, இது உங்களை பரிசுத்தப்படுத்துகிற பந்தி, இது உங்களை பரிசுத்தமாக்கும். அப்போ நான் அவரை முதுகில் தட்டிட்டு சொன்னேன், இல்லை பாஸ்டர், ஒரு 5 நிமிடம் நான் பேச விரும்புகிறேன்னு திருப்பி மைக்கை வாங்கிட்டு நான் பேசினேன். இது பரிசுத்தப்படுத்துகிற பந்தி அல்ல, பரிசுத்தமாய் வாழ்கிறவன் பங்கு கொள்கிற பந்தி. இந்த பந்தி நம்மை பரிசுத்தப்படுத்தாது, இந்த பந்தி நம்மை பலப்படுத்தும். தொடர்ந்து பரிசுத்தமானாய் வாழ்வதற்கு, தொடர்ந்து நாம் ஓட்டத்தை ஓடுவதற்கு, நீதியாய் வாழ்வதற்கு, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தோம் என்பதான அந்த பலத்தில் ஓட இந்த பந்தி நமக்கு உதவி செய்யும் என்று சொல்லி சபையை தெளிவுபடுத்தினேன், அவரையும் தெளிவுபடுத்தினேன். அப்போ பந்தி கொடுக்குறப்போ அவ்வளவு கம்யூனியன் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அதில் பாதி தான் அங்கே செலவானது, மற்றவர்கள் பங்கு கொள்ளவில்லை. அப்போ தான் அந்த புரிதல், அந்த தெளிவு அங்கே வந்தது. இந்த இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தார். 5 அப்பத்தை எல்லாருக்கும் பிட்டு கொடுத்தார். ஆனால் தன்னுடைய சரீரத்தை கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுக்கல. தன்னை பின்பற்றுகிற, தாம் தெரிந்து கொண்ட அந்த 12 பேருக்கு தான் அவர் கொடுத்தார். அந்த 12 பேரும் ஸ்தானம் எடுத்தவர்கள். அவர்களுக்கு மாதிரியாய் அவர் இருந்தார். அந்த மாதிரியை பின்பற்றி அவர்களும் ஸ்தானம் எடுத்தார்கள். ஆதலால் ஸ்தானம் பெற்றவர்கள் பந்திலே பங்கு கொள்ளலாம். எங்கள் சைட்லலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. புதிதாய் வந்தவர்கள், நீங்கள் எந்த சபையாரானாலும் மூழ்கி திரியேக நாமத்தில் நீங்கள் ஸ்தானம் எடுத்திருப்பீர்களானால் இந்த பந்திலே நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் என்று. சபையினுடைய பிரமாணம், சபையினுடைய வழிமுறைகள் இதுதான். ஆதலால் சகோதரி கேட்டதுக்கு இணங்க இந்த ஸ்தானத்தை குறித்த ஆலோசனை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட, நான் தெளிவடைந்த காரியத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். இதை குறித்து மேலும் உங்களுக்கு தெளிவு வேணுமானால் என்னை அழையுங்கள். இல்லையெனில்
உங்களுக்கு இதை விட இன்னும் தெளிவான ஞானம் இருக்குமானால் அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நானும் அதை கற்றுக்கொள்ளுகிறேன். மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு அது இந்த ஊழியத்தின் பாதையிலே எனக்கும் உதவியாக இருக்கும். சேர்ந்து இப்படி கர்த்தர் நாமத்தை நாம் மேம்படுத்தும். இந்த காலம் போல நான் உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட இருக்கிற இடங்களில் கண்களை மூடி செபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் ஸ்தானத்தை குறித்து எங்களுக்கு கொடுத்த இந்த தெளிவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்ட அந்த ஊழியக்கார சகோதரியும் அவரிடத்தில் கேள்வி எழுப்பினவர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் இதை குறித்து அவர்கள் தெளிவடைய, வேத வசனங்களை ஆராய, கற்றுக்கொண்டு ஸ்தானம் பெற்று தேவ பிள்ளையாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இப்படி ஸ்தானம் பெற்று கர்த்தருக்காய் வாழ்கிற உம்முடைய பிள்ளைகள், என்னோடு கூட ஜெபிக்கிற இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் இந்த நாளில் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இவருடைய துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இவர்களை விட்டு, குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய காவல் கிருபை இவர்களுக்கு உண்டாகட்டும். சமாதானத்தோடு கர்த்தருடைய தயவிலே வாழ்ந்து சுகித்திருக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி இந்த கால வேளை நானும் உடைய நாமத்தினால் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தொடர்ந்து நடத்தும், சாட்சியாய் நிறுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிற வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதற்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.